ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் ஈரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த மட்டன் ஈரல் கிரேவி மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஈரல் ஒரு 250 கிராமு, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஸோ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட மட்டன் ஈரல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் அந்த மசாலா நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அந்த மட்டன் ஈரலோட ஈரல் உருளைக்கிழங்கோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஈரலுக்கும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஒரு 1/2 கப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விடுங்க. கறியும் காய்கறியும் நல்லா வெந்துடும். ஒரு விசில் வந்துடுச்சு. ஏரெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு, மட்டனோட ஈரல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் நல்லா சூப்பராக இருக்குது. இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் போட்டிங்கன்னா இன்னும் திக்காக வந்துடும். எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும். சூப்பரான மட்டன் ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வெறும் சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.